ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம யூனிட் 9 ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ பிரிசம் டாபிக்கை பார்க்க போறோம். அதாவது ஒரு பிரிசம் வழியா லைட் போகும்போது எப்படி விலகுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த டாபிக் பேரை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்க எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவா புரியுற மாதிரி நாம இதை கத்துக்கலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சாதாரண கண்ணாடி துண்டு, ஒரு பிரிசம் எப்படி வானத்துல வர்ற மாதிரி அவ்ளோ அழகான ஒரு ரெயின்போவை உருவாக்குதுன்னு? அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான பிசிக்ஸ் இருக்கு. அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். வாங்க இது ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிஃப்ராக்ஷனோட கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு சூப்பரான அனாலஜி யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பேரு கார் இந்த மட் அனாலஜி. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கார் நல்ல ஸ்மூத்தான ரோட்ல, அதாவது ஏர் மாதிரி ஒரு மீடியம்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு அது ஒரு சேறு நிறைஞ்ச பகுதிக்குள்ள, அதாவது கிளாஸ் மாதிரி ஒரு அடர்த்தியான மீடியம்குள்ள நுழையுது. என்ன ஆகும்? காரோட ஒரு சைடு வீல் முதல்ல சேத்துக்குள்ள போய் ஸ்லோ ஆயிடும். ஆனா இன்னொரு சைடு வீல் இன்னும் ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கும். இதனால கார் நேரா போகாம லைட்டா திரும்பும், இல்லையா? லைட்டும் எக்ஸாக்டா அந்த கார் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அது வேகம் குறைவான ஒரு மீடியம்ல இருந்து அடர்த்தி அதிகமான ஒரு மீடியம்குள்ள, அதாவது காத்திலிருந்து கண்ணாடிக்குள்ள போகும்போது அதோட ஸ்பீட் குறைஞ்சு அதுவும் பெண்ட் ஆகும். இந்த பெண்டிங் ஆஃப் லைட்டுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த கார் இந்த மட் ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இதுக்கு என்ன ஆஃபிஷியல் டயக்ராம் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். இதுதான் ஒரு பிரிசம் வழியா ஒரு லைட் ரே போற பாதை. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா லைட் 2 தடவை பெண்ட் ஆகும். ஒன்னு காத்துலேருந்து கிளாஸ்குள்ள நுழையும் போது, இன்னொன்னு கிளாஸ்லேருந்து திரும்பவும் காத்துக்கு வெளியே வரும்போது. இந்த ரேகளுக்கு பேர் இருக்கு. உள்ள வரது இன்சிடென்ட் ரே, உள்ள போனதும் அது ரிஃப்ராக்டட் ரே, வெளியே வரது எமர்ஜென்ட் ரே. இந்த லைட்டோட பாதைய நாம மேட் படி விவரிக்கிறதுக்கு சில முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு. இது உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிறது தான். இதுல இந்த டெல்டான்னு சொல்றது தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அதாவது லைட் எவ்வளவு தூரம் வளைஞ்சிருக்குங்கிறது. ஐ என்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இ என்றது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், ஏன்றது ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். வாங்க இந்த முழு ஜெர்னியையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, லைட் பிரிசம்குள்ள என்டர் ஆகும்போது அது செங்குத்து கோட்டை நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆகும். ஸ்டெப் 2, கிளாஸ்குள்ள நேரா டிராவல் பண்ணும். ஸ்டெப் 3, இப்போ கிளாஸை விட்டு வெளியே வரும்போது செங்குத்து கோட்டையிலிருந்து விலகி, அதாவது அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகும். ஸ்டெப் 4, இந்த மொத்தமா நடந்த பெண்டிங்கை தான் நாம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அதாவது டெல்டான்னு சொல்றோம். நம்ம பார்த்த இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அதுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் தான் ஹீரோ. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல மட்டும் இந்த லைட் வளையறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த லோயஸ்ட் பாசிபிள் டீவியேஷனை தான் நாம ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன்னு சொல்றோம். அதோட சிம்பிள் DM. இந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ல உள்ள வர்ற ஆங்கிள் ஐயும் வெளியே போற ஆங்கிள் ஈயும் சமமா இருக்கும். அதாவது I = E. ரொம்ப சிமெட்ரிக்கலா இருக்கும். இந்த மினிமம் டீவியேஷன் கண்டிஷனை வச்சு தான் இந்த முக்கியமான பிரிசம் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவோட நோக்கம் என்னன்னா, அந்த பிரிசம் செஞ்சிருக்கிற மெட்டீரியலோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறது தான். நாம ஆங்கிள்களை வச்சு அந்த பொருளோட தன்மையே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்படவே வேணாம். வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் A 60 டிகிரி, மினிமம் டீவியேஷன் DM 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஃபார்முலால போட்டா sin of 45 டிகிரி டிவைடட் பை sin of 30 டிகிரின்னு வரும். இதோட மதிப்பு 1.414, அதாவது √2. எவ்வளோ சுலபமா ஆன்சர் வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் நல்ல கவனிங்க. எக்ஸாம்ல நாம தெரிஞ்சே பண்ற சில சின்ன சின்ன தப்புகள் நம்ம மார்க்க குறைச்சிடும். அதனால தான் அதை நாம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்றோம். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, எக்ஸாம்ல நாம பண்ற முதல் தப்பு ஆங்கிள்ஸ பிரிசமோட சர்ஃபேஸ்ல இருந்து அளக்கிறது. அது தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. IER எல்லா ஆங்கிள்ஸுமே எப்போதுமே நார்மல், அதாவது அந்த செங்குத்து கோட்ல இருந்து தான் அளக்கணும். த நார்மல் இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரெண்டாவது தப்பு, லைட் உள்ள நுழையும் போது மட்டும்தான் பெண்ட் ஆகும்னு நினைக்கிறது. இல்ல, லைட் உள்ள போகும்போதும் பெண்ட் ஆகும், வெளியே வரும்போதும் பெண்ட் ஆகும். மூணாவது ரொம்ப முக்கியமான தப்பு, அந்த பிரிசம் ஃபார்முலாவை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. அது மினிமம் டீவியேஷன், அதாவது DM கண்டிஷன்ல மட்டும்தான் வேலை செய்யும்.
சரி, நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க எக்ஸாம்க்கு தேவையான கீ டேக்அவேஸ் என்னன்னு ஒரு குவிக் சம்மரியா பாத்துடலாமா? நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, ஒரு பிரிசம் எப்படி ரெயின்போவை உருவாக்குதுன்னு? அதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. பிரிசமோட வேலை லைட்டை பெண்ட் பண்றது. ஆனா அது ஒயிட் லைட்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு மாதிரி பெண்ட் பண்ணும். இப்படி ஒயிட் லைட்டை அதோட காம்பனன்ட்ஸா பிரிக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்பர்ஷன். இதனால தான் பிரிசம் ஒரு வானவில்லை உருவாக்குது. ஓகே, உங்க எக்ஸாமுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்பர் 1, லைட் உள்ள போகும்போது டுவர்ட்ஸ் த நார்மல். நம்பர் 2, வெளியே வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல். நம்பர் 3, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஃபார்முலா டெல்டா ஈக்குவல்ஸ் டு I + E - A. நம்பர் 4, பிரிசம் ஃபார்முலா. இது dmக்கு மட்டும்தான். n ஈக்குவல்ஸ் டு sin A + dm டிவைடட் பை 2 டிவைடட் பை sin A/2. இப்போ ஒரு பிரிசம் லைட்டை எப்படி பெண்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஏன் அந்த லைட்டை விப்ஜார்னு 7 கலரா பிரிக்கணும்? அந்த ஏன் என்ற கேள்விக்கான பதில நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல பார்க்கலாம். அது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க.